வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம கேரட்டை வச்சு வடை தான் செய்ய போறோம். என்னது கேரட்ல வடையா அப்படின்னு கூட சில பேர்கிட்ட இருந்து கேள்விகள் வரும், டவுட்டுகள் வரும். ஆமா, கேரட்ல தான் வடை செய்ய போறோம். புரட்டாசி மாசத்துல காஞ்சா காயும் பேஞ்சா பேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சா காயும் அப்படின்னா வெயில் எரிச்சதுன்னா கம்ப்ளீட் ஒரு சொட்டு மழை கூட இல்லாம தொடர்ந்து வெயிலாவே இருக்கும். அதுவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அடிக்கடி தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த புரட்டாசியில அடிக்கடி தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நேத்து ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் மழை ஆட்டி நொறுக்கி எடுத்துருச்சு. ஒரு ½ அன் அவர் நல்ல மழை. அதுக்கு பிறகு ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா தூறலாவே தூறிக்கிட்டு இருந்துச்சு. 10 மணி வரைக்கும் நிற்கவே இல்லை. இப்ப இன்னைக்கும் மந்தாரமாவே தான் இருக்கு, மழை பெய்யறது மாதிரி. இப்ப நாம அதுக்காக ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் செஞ்சு நம்ம சாப்பிடலாம். இதுக்கு நான் கேரட் வடை செய்ய போறேன். இதுல 100 கிராம் கடலை பருப்பு இருக்கு. அதை நாம ஊற வச்சிடலாம். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு ½ அன் அவர் நல்லா ஊறட்டும். ஓகே, கடலை பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நாம கழுவி எடுத்துட்டோம். இதை மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இது கூட 4 பல்லு பூண்டு பல்லு போட்டு நல்லா கொஞ்சம் குறவரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா குறவரப்பா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க. அடுத்ததா ஒரு பாத்திரத்துல 2 கேரட் துருவி வச்சிருக்கோம். அது கூட இந்த அரைச்ச கடலை பருப்பை போட்டுடலாம். இது கூட 3 பச்சை மிளகாய் நைஸா கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நைஸா கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தலை. இது மணத்தக்காளி கீரை. இதை நைஸா கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்ல ஒரு பிடிச்ச பிடி அளவுக்கு இதையும் போட்டுடலாம். 1 இனுக்கு கருவேப்பிலை நைஸா கட் பண்ணி போட்டாச்சு. அடுத்ததா இதுல 3/4 டீஸ்பூன் அளவு சால்ட்டு. காரம் பத்தாதுங்கிறதுனால 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விடாமையே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கேரட்லையும் சரி கீரையிலையும் சரி வைட்டமின் ஏ நிறைய இருக்கு. கண்களுக்கு ரொம்ப நல்லது. இதுல வைட்டமின் சி இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். இதயத்துக்கும் நல்லது. இரத்த ஓட்டத்தை சீராக இயங்க செய்யும். கண் எரிச்சல், கண் வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். வேக்காலத்தை சரி பண்ணும். மோஷன் ஃப்ரீயா போகும். நீங்க மணத்தக்காளி கீரை இல்லாட்டினாலும் முருங்கைக்கீரை இதுல சேர்த்துக்கிடலாம். நல்லா சூப்பரா இருக்கும். 150 கிராம் கடலை பருப்பு இருந்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும். எங்கிட்ட 100 கிராம் இருந்ததுனால அதான் சேர்த்துக்கிட்டேன். அதனால 50 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சு அப்படி சேர்க்கறது இன்னமும் நல்லா டேஸ்டியா இருக்கும். இந்த பக்கம் ஆயில் நல்லா ஹீட் ஆயிட்டு இப்போ நாம மாவை எடுத்து நல்லா அப்படி ஃபர்ஸ்ட் உருண்டையா உருட்டிட்டு நல்லா 2 உள்ளங்கையும் வச்சு மசால் வடை மாதிரி அழுத்தி எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா அழுத்தி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் அதே மாதிரி வடை தட்டி போட்டுக்கலாம். வடையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பரட்டி போட்டுக்கலாம். ஓகே, நல்லா சூப்பரா பொன்னிறமா வெந்துருச்சு. எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சு அப்படி எடுத்துக்கலாம். எப்படி இருக்கு? டேஸ்ட் பார்த்து சொல்லு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. வேக வச்சு எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்குள்ள எல்லாருக்கும் ஆசை. அங்க ஒன்றும் பண்ண முடியல. சாப்பிட்டுட்டு செமையா நல்லா டேஸ்டியா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.